ஓம் சாந்தி. 2/6/2026 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள்தான் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் இல்லற விஷயங்களை பராமரித்தபடியே தாமரை மலர் போல் ஆகி நினைவின் யாத்திரை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஆன்மீக அலங்காரம் செய்வதற்காக வந்துள்ளேன். நீங்கள் ஒருபோதும் ஸ்தூலமான அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. நீங்கள் ஏழைகள், உங்களுக்கு நாகரிக அலங்காரத்தின் மீது ஆர்வம் இருக்கக்கூடாது. உலகம் மிகவும் கெட்டதாக உள்ளது. ஆகையால் சிறிது கூட ஷரீரத்தை ஃபேஷனாக செய்து கொள்ளக்கூடாது. ராமராஜ்யத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என இப்போது மனிதர்கள் கூக்குரலிடுகிறார்கள். நாம் தான் சத்யுத்தின் சூரிய வம்ச குலத்தின் எஜமானனாக இருந்தோம், ராஜா ராணியாக இருந்தோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது நினைவு வந்துவிட்டது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கற்பிக்கின்றேன். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை பக்தி மார்க்கத்தில் அனைவரும் நினைவு செய்கின்றனர். இப்போது உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஞானத்தின் ராஜபாக்கியம் கிடைக்கின்றது. இது ஆன்மீக சக்தி சேனையாகும். யார் புத்திசாலிகளோ நல்ல குழந்தைகளோ அவர்கள் இல்லறத்தில் இருந்தபடியே தாமரை மலர் போல் ஆக வேண்டும் என புரிந்து கொண்டு முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள். இல்லற விஷயங்களில் நாம் கஷ்டப்படக்கூடாது. நம்முடைய அலங்காரமே வேறு விதமானது. உலகத்தினுடைய அலங்காரம் என்பது வேறு விதமானது. அது தமோ பிரதான அலங்காரம், உங்களுடையது சத்தோ பிரதான அலங்காரம். தமோ பிரதானமான ஸ்தூல அலங்காரம் சிறிதும் செய்யாதீர்கள். உலகம் மிகவும் பொல்லாதது. பாம்பேயில் பார்த்தால் எவ்வளவு ஃபேஷன் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. என் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உங்களை பட்டத்து ராணியாக ஆக்குவேன். இன்று நாம் வெள்ளை உடையில் இருக்கின்றோம். அடுத்த பிறவியில் தங்க கரண்டியால் பால் குடிப்போம் என குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஏணிப்படியில் இறங்கி இறங்கி முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகி உள்ளீர்கள். வினாசம் கண் முன்னால் நிற்கின்றது. வினாசத்துக்கு முன்பு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொள்ளுங்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றது. ஆனால் கும்பகர்ணனின் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். பாவப்பட்டவர்கள் ஐயோ ஐயோ என்று கதறுவார்கள். விபரீத புத்தி உள்ளவர்கள், பிரீத்த புத்தி உள்ளவர்கள் வெற்றி முரசு கொட்டுவார்கள். 2 பூனைகள் தங்களுக்குள் சண்டையிடுகின்றன. முழு உலகத்தின் ராஜ்யத்தின் வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் இங்கு வருவதே உலகத்தின் எஜமானனாக ஆகுவதற்காக. நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகத்தின் எஜமானன் ஆகிறீர்கள். பாபாவுடையவராக ஆகிய பின்னர் தூய்மையற்றவராக ஆகக்கூடாது. கணவன் மனைவி ஒன்றாக இருந்தபடி விகாரத்தின் தீ பற்றாமல் இருப்பது என்பது முடியாத விஷயம் என உலகத்தினர் நினைக்கின்றார்கள். ஆனால் இங்கே கணவன் மனைவி சகோதரன் சகோதரியாக ஆகின்றார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, எந்த தேகதாரியின் மீதும் சிறிதும் மோகத்தின் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. எங்கேயாவது மோகத்தின் ஈர்ப்பு இருந்ததென்றால் சிக்கிக் கொள்வீர்கள். இங்கேயோ அம்மா இறந்தாலும் அல்வா உண்ண வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதாவது துக்கப்படாமல் இருக்க வேண்டும். நாளை யாராவது உங்களுடையவர்கள் இறந்து விட்டால் அலமாட்டீர்கள் தானே என பாபா முன்னால் அமர வைத்து கேட்கின்றார். கண்ணீர் வந்தால் தோற்று போய்விட்டீர்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கின்றது. இதில் அழ வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் மற்றவர்களை அழுகையிலிருந்து விடுவிக்க கூடியவர்கள். பிறகு நீங்கள் எப்படி அழுவீர்கள்? கூந்தலை அலங்கரிப்பதற்காக இன்றைய நாட்களில் பெண் பிள்ளைகள் எவ்வளவு செலவு செய்கிறார்கள். இவை யாவும் மாயையின் பகட்டு என்று கூறப்படுகின்றது. உண்மையிலும் உண்மையான ஆன்மீக வழிகாட்டியாக ஆகி அனைவரும் வீட்டிற்கு செல்வதற்கான வழியினை காட்ட வேண்டும். ஷரீர நிர்வாகத்துக்கான தொழிலை செய்தபடி நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். காரிய விவகாரங்களில் எதுவும் நாம் தொந்தரவு அடையக்கூடாது. ஞானத்தின் அலங்காரம் செய்து கொண்டே தன்னை சொர்க்கத்தின் தேவதையாக ஆக்க வேண்டும். இந்த தமோ பிரதான உலகத்தில் ஸ்தூலமான அலங்காரம் செய்யக்கூடாது. கலியுகத்தின் ஃபேஷனை விட்டுவிட வேண்டும்.
பாலகன் மற்றும் எஜமானன் தன்மையின் சமநிலை மூலமாக யுக்தியுடன் நடக்கக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக. கூடுமானவரை சேவையின் சம்பந்தத்தில் பாலகனின் தன்மை, தனது புருஷார்த்தத்தின் ஸ்திதியில் எஜமான தன்மை மற்றும் தொடர்பு மற்றும் சேவையின் சம்பந்தத்தில் பாலகத்தன்மை, நினைவு யாத்திரை மற்றும் மனனம் செய்வதில் எஜமானத்தன்மை கூட இருப்பவர்கள் மற்றும் கூட்டமைப்பில் பாலகத்தன்மை மற்றும் தனிப்பட்ட முறையில் எஜமானத்தன்மை. இந்த சமநிலையுடன் நடப்பதுதான் யுக்திகளுடன் கூடி நடப்பதாகும். இதன் மூலமாக சுலபமாகவே ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்கின்றது. ஸ்திதி ஒரே ரசனையுடன் கூடியதாக இருக்கின்றது. மேலும் சுலபமாகவே அனைவருக்கும் சிநேகியாக ஆகிவிடுகிறார்கள். யோசிப்பதும் மற்றும் செய்வதும் சமமாக இருக்கும் பொழுது வில் பவருடைய சக்திசாலி ஆத்மா என்று கூறப்படுவார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான குணம் புருஷார்த்தத்தில் மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடும். ஆனால் எப்படி தோற்றம் மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அதே போல ஆத்மா கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருத்தல், இந்த இயல்பான குணத்தை ஆத்மாவில் கொண்டு வர வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்றால் மாயின் எந்த ஒரு ஆகர்ஷணம் கவர்ந்திழுக்க முடியாது. இதை தந்தை கொடுக்கும் கேரண்டி ஆகும். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தங்களது ஆன்மீக பெருமையில் நிலைத்திருங்கள். மேலும் சகிப்புத்தன்மை உடையவராக ஆகி சாட்சி பார்வையாளராக நிலையில் இருந்தால் மாயின் விளையாட்டை பாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.